அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இது துவக்கப்பட்டது. இது ஒரு ஜூம் மீட்டிங்கா ஆரம்பிச்சது 3 பேர் சேர்ந்து. திரு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்கள், திரு நாராயணமூர்த்தி சார் அவர்கள், திரு தங்கவேல் ராஜ் சார் அவர்கள். இவங்க 3 பேருடைய ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தவிர இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம். 8:15 வரைக்கும் நடக்கும். அதுல கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லி மீட் அண்ட் கிரீட்னு 7:05க்கு ஆரம்பிச்சா ஒரு 7:15 வரைக்கும் ஒரு கலந்துரையாடல் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நாளாவே எனக்கு ரெமீரா டாக்ஸ்ல பேசணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த குழுவுல நானும் ஒரு உறுப்பினர். ஒரு குழுவா ஆரம்பிச்சு குழுமமா இருந்து இன்று குடும்பமாக மாறி இருக்கும் மைண்ட் யுவர் மைண்டை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் திரு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களை இன்று வருக என்று வரவேற்போம். இவரை பத்தி நான் சொல்லணும்ன்றதுக்கு நான் தனியா டைம் எடுத்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. இது ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விகளை அவரோட நான் முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஒரு கலந்துரையாடலா தொடரும். சார் வணக்கம் சார். வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நான் ரொம்ப நாளா எனக்கு இது ஒரு ஆசை, இந்த இன்டர்வியூ உங்களோட வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆன்லைன்ல இவ்வளோ பெரிய சாதனை பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வியப்பா. இது ஒரு பயணம் தான், நம்ம சாதனைன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா. ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து பண்றது இல்லை. அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அது வளர வளர நம்ம எப்படி பாதையை வகுத்து அமைச்சுக்கிறோன்றது அப்படிதான் அது நடந்தது. எதையுமே நம்ம எதிர்பார்த்து செய்யறது இல்லைன்னு வச்சுங்க. அது பிளான் போட்டு பண்றது ஒரு சிஸ்டம். நம்ம சில விஷயங்களை எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ண முடியாது. அது அந்த மாதிரிலாம் பிளான்லாம் போடாத ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஐடியா அது வளரும் போது அது சொன்ன விஷயங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது எல்லாருமே யூடியூப் போடுறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க, எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறாங்க, அவங்க பேச வைக்கிறாங்க, ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அதை தவிர இது இப்போ மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்கோன்னா இது என்ன? முதல்ல மைண்ட் யுவர் மைண்டுன்னா என்ன? நமக்கு நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஒரு திங்கிங்கு அதில் திங்க் பண்ணுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லாத மைண்ட் யுவர் மைண்டுன்னா நிறைய கற்றுக்குறோம். அது உள்ளறப்போது அந்த செய்திகளை உள்வாங்கி அதுலேருந்து புதுசாக நம்ம என்ன யோசிக்கிறோம். அதாவது இது நீங்க கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு அது ஒரு பக்கம். நம்ம இது என்னன்னா, நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள்ல இருந்து நம்ம நிறைய செய்திகள் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த செய்திகள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் அதை உள்ளர வாங்கி வேற மாதிரி சிந்திச்சு அதுல இருந்து புதுசா எதனா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அந்த தாட்டு தான் மைண்ட் யுவர் மைண்டு. சிந்தனைகளால் செதுக்கு அப்படின்றது தான் நம்மளோட தாட் இருக்கு. ஸோ அப்போ அது மீறி தான், அதனால தான் அப்படி பயணம் பண்றோம். அப்படி பயணம் பண்றதுல இப்போ நம்ம கூட டிராவல் பண்றவங்க எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. ஸோ எத்தனை பேர் எல்லாருமே என்னன்னா ஒரு அனுபவப்பட்டவர்கள், சீனியர்ஸ். ஒரு வாழ்க்கையை இவ்வளோ காலம் வாழ்ந்து அதுலேருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கி அந்த அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி இருன்றப்ப பல பேரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த பல பேரில் எவ்வளோ பேர் வெளியிலேருந்து வந்தாங்க, எவ்வளோ பேர் உள்ளேருந்து வந்தாங்க. நேற்றுக்கு கூட வினய் தீதான் சார் ஒரு விஷயம் சொன்னார். நான் இன்னைக்கு பேசல, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மாற்றிக்கிங்க அப்படின்னா, அதுக்கு என்ன சார் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப நமக்கு தான் நிலைய வித்வான்கள் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னாரு. நிலைய வித்வான்கள்லாம் நமக்குள்ளேயே வித்வான்கள் இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம இருக்கிறோங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் யார் வேணால் எப்போ வேணால் நமக்கு தேவையான அனுபவங்களை கொடுத்துருவாங்க. அதுலேருந்து அவங்க கொடுக்கறது மட்டும் இல்லாத நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற அதுலேருந்து நிறைய சிந்திச்சு நம்ம அதை மேலும் வளர்க்கிறோன்றது தானே நமக்கு உண்மை. அப்படி தானே போகுது. அதுதானே மைண்ட் யுவர் மைண்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு பண்ணிட்டு வரும்போது அது ஒவ்வொரு நாளும் நமக்கு பல செய்திகளை கற்றுக் கொடுக்குது. அந்த கற்றுக் கொடுக்குற செய்திகளை நம்ம அப்பப்போ பயன்படுத்தி செயல்படுத்துகிறோம். அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கும் நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்கள் புதுசாக ஒன்று நடக்கும்போது அது எப்படி போகுதுன்ற பயணம் தான் நமக்கு சொல்லுது. இப்போ எனக்கு என்னன்னா, வழக்கமாக ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை கையில் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா 2 விஷயங்களை எடுத்துப்பாங்க, அதை நோக்கி பயணிப்பாங்க. இப்போது திருக்குறளுக்கு தனியாக உங்களோட இதில் ஒரு ட்ராக் போயிட்டே இருக்குது. அது இல்லாத அறிவியலுக்கு தனி ட்ராக் போகுது. அது இல்லாத புது விஷயங்கள்
மொழி, தமிழ் மொழிக்கு ஒரு தனி ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப ஆளுமைகளை வச்சு பெரிய பெரிய ஆள் எல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள இருந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க அத்தனை பேருமே வந்து நம்ம குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு இது ஒன்று கோட் வச்சிருக்கீங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எல்லாருக்குமே அந்த இடத்துல ஃபீலிங் கிடைக்குது. இதுல தனியா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுல ரேணுவும் பார்ட்டுன்றதுனால அதுல வந்து புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இதுல ரேணுவும் பார்ட்டு, எங்களுக்கும் பயணிச்சிருக்கீங்க, நீங்களே இவ்வளோ டாக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இவ்வளோ கதைகள் பேசியிருக்கீங்க. அந்த கதையை வந்து ஒரு நாள வந்து அந்த கதை ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போற மாதிரி கிடையாது. அந்த கதையில ஒரு நுணுக்கங்கள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். அப்ப அந்த நுணுக்கங்களை ஒவ்வொருத்தரோட பார்வையில இருந்தும் அவங்கள கோணத்துல இருந்து சிந்திக்க வைக்குது. பலரும் நம்ம பல கோணத்துல சிந்திச்சு அதை நம்ம வேற மாதிரி கொடுக்குறோம். அப்போ மற்றவங்க கதை சொல்றதுக்கும் நம்ம கதை சொல்லி அதை விளக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கதை வந்ததுன்னா அந்த கதையினுடைய நுணுக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல நம்ம எல்லார்கிட்டையும் கேட்கிறோம். நம்ம டீம்னு ஒரு 25 பேர் இருந்தாலும் அந்த 25 பேர்ல 10 பேர்னா வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமுக்கும் 10 பேர் 15 பேர் வரப்ப அந்த 15 பேரோட ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு கோணமும் எப்படி போகுது அப்படின்ற பார்வை எப்படி இருக்கு, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு. அப்போ அதுல மாறுபட்ட சிந்தனை கிடைக்குது நமக்கு. அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் சிந்திக்கணுன்றதை தாண்டி இப்படியும் சிந்திக்கலாமா அப்படின்ற கோணம் நமக்கு கிடைக்கும் போது என்னன்னா, நம்ம நிறைய செய்திகளை உள்வாங்குற மாதிரி ஒரு விஷயத்தை உலகத்தோட பார்க்கும் போதும் அந்த விஷயம் வந்து ஓகே ஜஸ்ட் லைக் தட் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத விட அதை எப்படி எல்லாம் சிந்திக்கலாம், வேற வேற மாதிரி சிந்திக்கலாம், வேற வேற மாதிரி எப்படி. இப்போ வசந்தி மேடம் இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, அவங்க எந்த கோணத்துல சிந்திச்சாங்க. இப்போ கமிஷனர், நம்ம ரிட்டையர்டு கமிஷனர் பிரேமா மேடம் இருக்கிறாங்க, அவங்க எந்த கோணத்துல சிந்திக்கிறாங்க. பத்மா ரைட்டர் இருக்காங்க, அவங்க எந்த கோணத்துல சிந்திக்கிறாங்க. இப்போ ரேணு கதை சொல்லி நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஓடுது, உங்களோட ஒரு கதையா மட்டும் கதை எப்படி. அப்போ ஒவ்வொருத்தரோட சிந்தனையிலையும் மாற்றங்கள் இருக்குது, அந்த மாற்றங்களோட கருத்து இருக்கு, அதை நம்ம பதிய வைக்கிறோம். அதுதான் அது பதிய வைக்கும் போது மற்றவர்களும் மற்ற சேனல்ல போய் இருக்கிற மாதிரி பார்க்கிறத பார்த்தாலும் இது நேரம் என்னடா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஆனால் அந்த 1 மணி நேரம் மிகப்பெரிய பொக்கிஷம்ன்றது அதை கவனிச்சாதான் தெரியுமே தவிர அதில் வந்து கவனிக்கலைன்னா தெரியாது. இந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் நிறைய அறிவு பகிர்வுகள் இருக்கு, அறிவு சிந்தனையை தூண்டுற விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ செய்திகள் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து 1442வது நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா அப்போ எவ்வளவு நிகழ்ச்சிகளில் நம்ம எவ்வளோ பேரோட அறிவு அனுபவங்களையும் அறிவும் நம்ம எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி அலசி ஆராய்ஞ்சிருக்கோம், அதெல்லாம் இருக்குது. உண்மை சார். ஏன்னா வந்து மைண்ட் யுவர் மைண்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ விஷயங்கள் நீங்கள் பகிர்ற விஷயங்களாக இருக்கட்டும், குறிப்பாக அறிவியல் சார்ந்த விஷயங்கள், நிறைய இளைஞர்கள் வந்து இதனால பயனடைகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்காகலாம் சில நேரங்களில் நிகழ்ச்சி பண்ணுறது உண்டு. அப்போது அந்த பசங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து மைண்ட் யுவர் மைண்ட், ஆக்சுவலாக மைண்ட் யுவர் மைண்டுங்கிற பேரே வந்து வழக்கமாக நம்ம கொஞ்சம் ரூடாக சொல்லும் போது தான் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதையே வந்து ரொம்ப இனிமையாக எல்லாருக்குமே ஒரு இனிமையான நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் யுவர் மைண்டாவே அது மாறிடுச்சாதான். இதுல இன்னைக்கு நம்ம கிட்ட வருந்த ஆளுமைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாம் நம்ம மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் தான் சொல்லுவோம். ஆனால் இது மைண்ட் யுவர் மைண்டு பாரு அப்படின்றப்ப நம்ம வந்து அங்கே நிலைச்சு நிற்கிறோம். இதில் சுபவீர பாண்டியன் சார் வந்தார். அவர் வந்தவொடனே ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இது வித்தியாசமா இருக்குதே. நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. மைண்ட் யுவர் பிஸ்னஸ் தானே சொல்லுவோம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் தானே சொல்லுவோம். இது மைண்ட் யுவர் மைண்டுன்னு வித்தியாசமா இருக்குது. அப்போ ஸ்டீஃபன் மைண்ட் யுவர் மைண்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பீட்டர் அல்பன்ஸ் வந்தார், சொல்லுங்க ஸ்டீஃபன் மைண்ட் யுவர் மைண்டு தானே. அப்போ அந்த எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு முறை தான் நம்ம பேசியிருந்தாலும் அவங்க மனசுல பதிகிற அளவுக்கு அந்த மைண்ட் யுவர் மைண்ட். இப்போ நீங்க கூப்பிட்ட அந்த ராஜா, பட்டிமன்ற ராஜா வந்து ஸ்டீஃபன் மைண்ட் யுவர் மைண்ட் அந்த ஞாபகம் வந்துருது, டக்குன்னு கனெக்ட் ஆகுதுல்ல. அந்த கனெக்ட் ஆகுதுல. அப்ப அந்த கனெக்ஷன் ஏற்படுத்துதுன்றது அந்த வித்தியாசமான ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இதுல என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்ற அந்த ஒரு சிந்தனையை கேட்கல. அதுதான் பலருக்கு பயன்படுது இல்லையா. எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் அது ஒரு கிண்டலா சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த விஜய் டிவில இருந்து வெளியில போறவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளா வராங்கிற மாதிரி மைண்ட் யுவர் மைண்ட் உள்ள வந்தாலே பெரிய ஆள் ஆவாங்கிறது தான். விஜய் டிவி எல்லாம் வந்து பெரிய அது மாதிரிலாம் நம்ம பண்ணல. அதாவது என்னன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்துல இருந்து பல விஷயங்கள் கத்துக்கிறோம். இப்ப நானே வந்து தொடக்கத்துல இருந்து பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்ப
இப்போ அமுதா மேடம் வந்தாங்க, தமிழ் அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு ஆங்கில வார்த்தைகளை குறைச்சிக்கணும், அப்போ அந்த எந்தெந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் நம்ம மறுபடியும் பேசுகிறோம், அப்போ அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு வேற என்ன தமிழ் வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ அந்த அந்த மேம்படுதல் இருக்குது இல்லையா ஒவ்வொரு செய்திலையும். உதாரணத்துக்கு தமிழ்னு சொன்னாலும் எல்லாத்துலேயும் நமக்கு மேம்படுதல் இருக்குது. அந்த மேம்பாடுன்றது நம்ம பகிர்ந்துக்கோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்கும் மேம்படுதல் கிடைக்கும் போது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு சிந்தனையில் வேற மாதிரி போய் ஒவ்வொரு ரூட்டில் போகிறாங்க எல்லாருமே. வழக்கமாக இப்போ திரைப்பட இயக்குனர்கிட்ட எல்லாம் பேட்டியெல்லாம் எடுக்கும்போது எந்த படம் பிடிக்கும்னு கேட்டேன்னா எல்லாம் என்னோட குழந்தைகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 1200 எபிசோட்ஸில் எது பிடிக்கும்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து சிலது நிச்சயமாக ஒரு பதிவு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். குறிப்பாக நானே ரொம்ப ரசித்தது வந்து திரு அண்ணாதுரை அவர்களுடைய இன்டர்வியூ, மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய இன்டர்வியூ வந்து டெஃபினட்டாக எனக்குலாம் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவரை பார்க்க முடியுமாங்கன்னு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் வந்து இவ்வளோ நெருக்கமாக பார்த்தது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். இல்லை, மயில்சாமி அண்ணாதுரை வந்து நானே கனவுல கூட நினச்சி பார்க்கல அவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்கள்வான்ட்டு. அது வந்து என்னென்னா ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் நமக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம ஞான்சேகர் சார் அறிமுகப்படுத்தினார். அந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் பேசினப்போ அவர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே வந்து ரொம்ப ஈஸியாக கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆச்சரியமாக வந்து நம்மளோட 250வது நிகழ்ச்சி மயில்சாமி அண்ணாதுரை பேசுவார்னு நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பேசினார். நல்ல ஒரு அருமையான ஒரு இது கொடுத்தாரு. செவ்வாய் பயணத்தை பற்றி, செவ்வாய் கிரகத்துக்கு போனதை பற்றி நல்ல இதுவாக இருந்தது. நிறைய கற்றல் இருந்தது. அவரும் நிறைய செய்திகள் சொல்ல, நிறைய நம்ம கேள்விகள் கேட்டோம், நல்ல பதிலாக இருந்தது. ஒரு சிறப்பான மிகச்சிறப்பான நிகழ்ச்சி அமைஞ்சு 250வது நிகழ்ச்சியிலே ஒரு மைல்கல் மயில்சாமி அண்ணாதுரை வருவார் அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அருமையான அது நிகழ்ச்சி நிச்சயமாவே. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆளுமைகளை கொண்டு வந்து பேச வைக்கிறதுங்கிறது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம அவங்கள கூப்பிடுறோம். அதே மாதிரி அவங்களும் ஒரு சிறந்த ஒரு உரையாடலை கொடுக்கும் பொழுது அந்த ஆடியோவை கேட்கும் போது சார் அவ்வளோ விஷயங்கள் அதுல உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம கேட்ட கேள்விகளும் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான கேள்விகள், அந்த உரையாடல் அருமையா அமைஞ்சிருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது? எனக்கு மறக்க முடியாதுன்னு நினைவுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தார் திருக்குறள் சொல்றதுக்கு. திருக்குறள் காமராஜர்ன்றவர். அது மழையில பேச்சு கூட வரல, ஆனால் குரல் வந்து ரொம்ப மழையிலையா சொல்லுச்சு. எந்த குரல் கேட்டாலும் சொல்லுச்சு. அது வந்து 1330 குரல்ல எதை சொன்னாலும் தொடங்கினாலும் அது மழையிலையா சொல்லுது. ஆனா பேச்சே வரல, ஆனா மனப்பாடமா சொல்லுது. சரி, எவ்வளோ நிகழ்ச்சி பண்ணியிருந்தாலும் ஒரு குழந்தை மழையிலேயே வராதது ஒரு குழந்தை, அது வந்து மனசில் ரொம்ப நின்று நிகழ்ச்சி எனக்கு. அதை தவிர இப்போ ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா, இப்போ எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம நிறைய அறிவு பகிர்வோம். பெரியவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்ல, மனசு விட்டு பாடுங்கன்ட்டு, பாடல் பாடுங்கன்ட்டு. எப்போ வேணா பாடுங்க, வாங்க நீங்கள் பாடணும்னு பாட தெரியணும்னு அவசியம் இல்லை, எது வேணா பாடுங்க, எப்போ என்னென்ன பிடிச்சத பாடுங்க. ஒரு 2 மணி நேரம் நமக்காக நம்ம செய்வோம். நீங்கள் ஒழுங்காக பாடுறீங்களோ இல்லையோ, பாட்டு தெரியுதோ இல்லையோ, ஆனால் ஜாலியாக பாடுங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் இல்லையா. அப்போ எல்லாருக்குமே அந்த வெளியில் வராங்க. நம்ம பாடணுன்றது, நான் ஒரு பாட்டு பாடுறேன் 2 பாட்டு பாடுறேன்றப்ப அந்த வயசானாலும் அந்த குரல் சரியில் இருந்தாலும் குரலே வரல கூட அந்த பாடி மகிழ்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் 1000 நிகழ்ச்சி இருந்தாலும் 1500 நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு அறிவு பகிர்ந்து தாண்டி வயசான எல்லாரும் கொஞ்சம் நம்ம ஒரு ஏஜ் வந்துட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாத இந்த நேரத்தில் நாம் எப்படி ஒரு விஷயத்தை மகிழ்வாக நடத்துறதுன்றப்ப அந்த நிகழ்ச்சிலாம் எனக்கு பிடிச்சது உண்மையாகவே. அதில் குறிப்பாக வந்துட்டு நம்ம குழுவில் இருக்கக்கூடிய திரு சிவகுமார் ஐயா, ஆமாம், அவர் 80 வயசு தொடர்புறாரு, ரொம்ப சந்தோஷமாக பாடுறாரு. அவர் பாடுற பாட்டு இன்னைக்கு எந்த பாட்டு பாடினாரு, ராயன்ல தான் அந்த பொண்ணு அவங்க தம்பியோட பாடுற பாட்டு, அந்த பாட்டை இவர் பாடுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ரொம்ப சந்தோஷமா பாடினார். வாட்டர் பாயிண்ட் தவளை கொட்டாயா, நீ வந்து பஞ்சு மிட்டாயா தவளை கொட்டாயா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அது மிகப்பெரிய விஷயம் தானே. பழைய காலத்து பாட்டும் ரசிக்கிறாரு, ஆனா புது பாட்டும் அவர் ரசிக்கிறார். லவ் டுடே பார்த்துட்டு எவ்வளவு விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு வந்து லவ் டுடே பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அந்த ரசனை வந்து
சும்மா வெளியில் போய் எத்தனை பேர்கிட்ட சொல்கிறதுன்றது ஃப்ரீயாக ஒரு ஓப்பனில் பேசும்போது அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தானே. அதில் குறிப்பாக சார் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ நம்ம ஊரில் குறிப்பாக நம்ம அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அப்படியே 12 ஹவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அப்போ அவங்க காலை நேரத்தில் எழுந்த உடனே வந்து பர்ஃபெக்டாக அந்த டயத்துக்கு வந்து உட்காந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணி குறிப்பாக ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லையும் இவ்வளோ 2020ஆம் ஆண்டு ஆரம்பித்தது 25ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையாகவே ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதில் யூஎஸ்லேருந்து மட்டும் இல்லை, பல நேரம் மாறினாலும் காலையில் எழுந்தோடனையும் யார் ஜூமில் வந்து உட்காருவாங்கன்னு நினைக்காத, வந்து உட்காந்து இதுக்காகவே ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து பக்காவாக மேக்கப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு பேசுறது. அப்புறம் நம்ம செல்வா எடுத்துன்னா டீ போட்டுன்னே எல்லாத்தையும் கொடுக்குது. ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்றப்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குல்ல. அதில் இந்த மீட் அண்ட் க்ரீட் அப்படிங்கிறத வந்து அந்த திரு செல்வா அரட்டடிக்குன்னே வரதுக்கு நம்ம ஒரு கும்பல் வச்சிருக்கோம்ல, ஒரு டைம் வச்சிருக்கோம்ல. பலர் வந்து அரட்டை அடிக்கிறது 10 நிமிஷம் அரட்டை அடிக்கிறதுக்காகவே வரும்ல, அது வந்து. அப்புறம் சார் நம்ம திரு ஸ்ரீதர் சார் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இங்கே பகிர்ந்துட்டது பற்றி அவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ரீதர் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு மிகப்பெரிய அனுபவம். இன்னொரு விஷயம்னா அவங்க அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எவ்வளோ செய்திகள், அவரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பர்ட்டு. அந்த கெமிக்கலில் லைஃப்பில் எப்படியெல்லாம் இது பண்ணணுன்றத மிகப்பெரிய இன்றைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பல செய்திகளை சொல்கிறாரு. அது கிஃப்டட். நம்ம வந்து அவர் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்டட் வரம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம். அப்புறம் இதில் மைண்ட் யுவர் மைண்ட் ஹீரோ சார் மிஸ்டர் முத்தையா ராமநாதன் சாரை பற்றி சொல்லுங்கள். அவர் நம்ம ஃப்ரெண்டு சார் வந்து எப்பயுமே வந்து ஒரு இது சைக்காலஜினா நம்ம ராமன் சாரை சொல்லாது இருக்க முடியாது. எனக்கு குரு அப்படின்ற பட்சத்தில் நான் இன்றைக்கி ஒரு ட்ரெயினராக இருக்கிறேன்னா அவரை பார்த்தா நிறைய செய்திகள் கற்றுக்கினேன், அவர்கிட்ட வந்து நிறைய இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து வரணுன்றது எனக்கு ஆசையாக இருந்தது. முதல்ல அவரை கூப்பிடணும்னு நினச்சேன். அவரே ஒரு நாள் மீட்டிங் வந்தார். அதுக்கப்புறம் 2 நாள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிட்டு வந்தார். இப்போ நிறைய கிட்டத்தட்ட 150 நிகழ்ச்சி பண்ணிட்டார், தொடர்ந்து பேசினார். இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி 1 வாரம் விட்டு 1 வாரம் பேசலாமே சார்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றது ஒரு பக்கம் நிறைய சொல்லிட்டாருன்றதுனால கொஞ்சம் அவருக்கும் வேறு சிந்தனைகள் எழுதணுன்றதெல்லாம் இருக்கிறதுனால இருக்கான். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 சைக்காலஜி வீடியோ அவரது மட்டும் இருக்குது நம்மகிட்டன்றது ஒரு பக்கம் இல்லாத. இப்போ என்னுடைய வீடியோலாம் சேர்த்து ஒரு 230-250 வீடியோ இருக்குது மொத்தம் சைக்காலஜி மட்டும். அவர் வந்து அனதர் ஒரு பொக்கிஷன் நமக்கு, இன்னொரு பொக்கிஷன். வினைத்திட்டான் சார் அவர் நமக்கெல்லாம் தெரியும். நான் வந்த புதுசுலேருந்து வினைத்திட்டான் சார்லாம் தொடங்கின காலத்துலேருந்தே 3வது 4வது 5வது மீட்டிங்லேருந்தே வந்துட்டார். அவர் எல்ஐசியில் இருந்தாலும் அவர் நமக்கு தமிழ் பேராசிரியர் தான். தமிழ் முதல்ல அமுதா மேடம் வரதுக்கு முன்னாடி அவர் தான் தமிழ்னா அவர் தான் நம்ம கூடும் தமிழ் பேசுறதுன்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஆளுமை. அதாவது நல்ல ஒரு நிதானமான பேச்சாக இருந்தாலும் வளர அவர் எவ்வளோ புக்கு படிக்கிறாரு அத்தனையும் சொல்கிறாரு. கிரேட் மேன். உண்மை சார். நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று திருமதி லதா அவர்களும் திருமதி கல்யாணி அவர்களும் இருக்காங்க. அவங்களும் செஷன்ஸ் அப்பப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னையும் உள்பட அவங்க 2 பேர் எடுக்கும்போது நான் என்னோட பேரும் அங்கே சேர்த்துக்கிறேன் பெருமையுடன். என்னன்னா எங்களுக்கும் வாய்ப்பு அளித்து எங்களையும் வந்து இன்னைக்கு ஒரு வெளியே போய் ஒரு பேச்சாளனா எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோன்னா MOMங்கிறது ஒரு பெரிய பேனராக நான் பார்க்குறேன். இது பேனர்ன்றதோ ஒரு பள்ளின்னு நினச்சிக்கலாம். நம்மலாம் சேர்ந்து ஒன்றா நடத்துகிறோம், ஒன்றா கற்றுக்குறோம், ஒன்றா வளர்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்கு எப்பயுமே அது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சி தான், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றங்கள் தானே எல்லாருக்கும். இப்போ MOM அடுத்த நிலை சார், அடுத்த நிலை MOM இன்டர்நேஷ்னல்லாம் மாற்றிட்டோம்ல நம்ம. MOM மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷ்னல்லாம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அறிவியல் கருத்தரங்கம் நடத்தணும்னு ஐடியா. இந்த அறிவியல் கருத்தரங்கம் ஆன்லைன்லேயும் நடத்தணும். இது காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸருங்களுக்கு எக்ஸ்பர்ட்டு அதுக்குரிய சிறப்பு பேச்சாளர்களும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்டை கூப்பிட்டு பர்டிகுலராக சயின்ஸில் எல்லா ஏரியாவும் கொடுத்து இன்க்ளூடிங் ஏஐ
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறதுக்கும் அதில் ரிசர்ச் பண்ணவங்களை கூப்பிட்டு ஒரு சயின்ஸ் கருத்தரங்கம், அறிவியல் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ், அறிவியல் கருத்தரங்கம் நடத்தலாம். இது வந்து ஆன்லைன், அதே நேரத்தில் லைவாகவும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இது வந்து ஒரு அடுத்து நம்ம எதிர்கொள்ள விஷயம். சார், மனச்சாரல் அப்படின்னு ஆன்லைன் மேகசின் ஒன்று நம்ம வெளியிட்டு வந்துட்டு நம்மலாம் ஏன் பேச்சுனே இருக்கிறோம், கொஞ்ச நாள் எழுதுவோம் செய்வோமேன்றதுக்காக வந்தது. அது இப்போ தொடர்ந்து பண்ணணும்னு தான் ஆசை. எனக்கு நேரம் இல்லாதனால ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. எல்லாரும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அதுல இருந்து அடுத்த கட்டம் சார், அந்த ஆன்லைன் மேகசின்ல இருந்து அடுத்த கட்டம் போறதுன்றது இப்போ இருக்க இந்த பிளானும் இல்லை. இந்த மாதிரி சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பண்ணணும். இந்த சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னலாக பண்ண வைக்கணும், மற்றவங்கெல்லாம் பண்ண வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது அவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஒருத்தர் போகிறப்ப தான் தெரியும், நமக்கு போகிற பாதையில் தான் தெரியும் போக போகுது. நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது திரு தங்கவேலு ஐயா அவர்களும், அதுக்கப்புறமா நாராயணமூர்த்தி சார் அவர்களும், நீங்களும் இன்று வரை நான் தொடக்கத்திலிருந்து என்னோட பயணிக்கிற மிகப்பெரிய 2 ஆளுமை வந்து நாராயணமூர்த்தி சாரும் பிரேமா மேடமும். இந்த 2 பேர் வந்து தொடக்கத்திலிருந்தே பயணிக்கிறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய தூண். நாராயணமூர்த்தி சார் வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்குமே எக்ஸ்பர்ட். அவர் பல விதமான விஷயங்கள் தெரியும். அவருக்கு மொழி ஆளுமை, தமிழ்லேயும் ஆளுமை, ஆங்கிலத்திலையும் புலமை வந்தவர். அது மட்டும் இல்லாத மேஜிக்கு தெரியும் அவருக்கு, மேத்ஸு தெரியும், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்கிறாருன்றது மிகப்பெரிய ஒரு பலம் தான் நமக்கு. பிரேமா மேடம் ஒரு மிகப்பெரிய பலம், இவர் ஒரு மிகப்பெரிய பலம். எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. நம்ம இந்த ட்ரீம்ஸ் பற்றி கொஞ்ச நாளாக அது கொஞ்சம் ஆற போட்டிருக்கேன். இல்லை, ஆறெல்லாம் போடல. அது வந்து நிறைய அது நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அது புக்கு, அது ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன் நான். அந்த ட்ரீம்ஸ் நம்ம என்னெல்லாம் சர்வே எடுத்தோமோ அந்த ஒவ்வொருத்தரோட கனவை வச்சுட்டு நான் எடுத்து பார்த்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் பற்றி எழுதிட்டு இருக்கேன். அது கன்சால்டேட் பண்ணி விரைவில் வெளியில் வரும். ஓகே சார். இன்னொரு பிளான் பண்ணியிருக்கேன் என்னன்னா, எமோஷன்ஸ் பற்றி ஒரு அடுத்து ட்ரீம்ஸ் மாதிரி ஒரு அனலைசிஸ், எமோஷன்ஸ் பற்றி பிளான் பண்ணுறேன். எமோஷன்ஸ் அனலைசிஸ் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, எமோஷன்ஸில் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் கையாளுறாங்கன்றது, இன்டெலிஜென்ட்டாக கையாளுறாங்களா இல்லையான்றது அடுத்தது. அவங்க எப்படியெல்லாம் கையாளுறாங்கன்றது ஒரு இன்டர்வியூ, பர்சனல் மாதிரி இன்டர்வியூ வந்து ஜூமில் பண்ணலாம். எப்படி நம்ம ட்ரீமுக்கு பண்ணமோ அதே மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதில் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு கண்ட்ரியில் இருக்கிறவங்களையும் நம்ம தமிழகங்களை கூட்டு பண்ணலான்ட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் தொடங்கணும். ஒரு இது இருக்கு, ஐடியா இருக்கு. நிச்சயமா சார். சமீபத்தில் எம்ஓஎம்ல வந்து கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பூபதியை பற்றியும் சதீஷை பற்றியும் 2 வார்த்தைகள். இல்லை, இப்போ நமக்கு 2 இளைஞர்கள் கிடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு 36 வயசுன்னு வச்சிங்களேன். ஒரு 37 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். 2 இளைஞர்கள், மிகச்சிறந்த இளைஞர்கள். அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவங்களும் ஏதோ சேனல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்கள இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் நம்ம இவங்க அவங்களுக்கு வந்து கும்பல் வர்றதில்லை. இவங்க நிறைய பேர் வச்சு பேசுகிறாங்களே, நம்ம 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்குமேன்ற அந்த மனசில் ஒரு இது இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து மைண்ட் யுவர் பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு டாக் நான் கொடுத்தேன். அந்த டாக்கை பார்த்துட்டு தான் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார், கமெண்ட்டில் போட்டார். இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க நீங்கள், நாங்களும் பேசியிருக்கோம், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு போட்டார். அதுக்கப்புறம் நான் நம்பர் கொடுத்தேன். அப்புறம் என்னை தொடர்பு கொண்டார். மிகச்சிறந்த இளைஞர்கள். அதாவது இந்த வயசில் எவ்வளோ புக்கு படிக்கணுமோ அவ்வளோ புக்கு படிக்கிறாங்க. அந்த புத்தகம் மட்டும் படிக்கிறது இல்லை, அதை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்ல ஒரு சிறந்த உரை கொடுக்குறாங்க. உரை கொடுக்கறது மட்டும் இல்லாத இன்றைக்கி நம்ம நிறையா அதை பற்றி என்ன ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட பேசி தான் இப்போ ஏஐ பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம பேசணும்னு ஒரு முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு 2-3 டாக் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு ரியல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட்டு பேச வைக்கணும் அப்படின்னு அவங்க மூலியமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் கிடைச்சிருக்காங்க. நம்ம கூட பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு ஆளுமை ஒருத்தர் இருக்காரு, திரு ரவி சார் அவர்கள். ரவி சார் வந்து அதாவது கேள்வி கேட்கறதுல மன்னன், தொகுத்து வழங்குறதுல மன்னன். பேச மாட்டார், எழுதுவார், நிறைய அழகாக எழுதுவார், பாயிண்டாக எழுதுவார்.
சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எழுதுவார். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நிகழ்ச்சியோட சிறப்பை வந்து ஒரு அழகான ஒரு 4 வரியில் அழகாக கொடுத்துருவாரு. நம்ம இந்த 4 வரியை படித்தா போதும், அந்த முழு வயலையும் அடுத்து கேட்கலாம், முழு வீடியோவும் கேட்கலான்றது. அது ரொம்ப ஜென்னுவினா இருக்கும் அவரோட ஃபீட்பேக்கும். அந்த மோகஸ்துதி அதெல்லாம் இருக்காது. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா திருமதி பத்மா அமர்நாத் அவர்கள். பத்மாவை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க, பெரிய ஆளுமை ஆயிட்டாங்க, டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டாங்க, கவர்மெண்ட் லிட்ரரி ஏஜென்ட்டாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறாங்க, இன்னைக்கு நம்ம இதில் பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவங்க நல்ல பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம இதிலேருந்து வந்து அவங்க ஒரு புக்கு, அவங்களோட புக்கு நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு புக்கு தான் எழுதுனாங்க. இப்போ நிறைய புக்கு இப்போ எழுதிட்டாங்க, நிறைய புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன் மட்டும் நிறைய பேர்கிட்ட வந்து வாங்கி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. அது மட்டும் இல்லாது இப்போ கவர்மெண்ட் இதில் வந்து லிட்ரரி ஏஜென்ட்டாக சேர்ந்து அவங்க அதுலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பயங்கர பிஸி ஆகிட்டாங்க அவங்க. உண்மைதான் சார். இப்போ எல்லார பத்தியும் பேசியிருக்கோம். மைண்ட் யுவர் மைண்டை பொறுத்த வரைக்கும் திருமதி மாலதி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களும் வந்து இங்க ஒரு கதை சொல்லியா இருக்கிறாங்க. ஸோ இந்த மைண்ட் யுவர் மைண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தின் நாயகி அவங்க தான். இருந்தாலும் எனக்கு அவங்கள பற்றியும் மாலதி பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நல்ல கதை சொல்லுவான்றது தெரியும், நிறைய நாவல் படிப்பான்றது தெரியும். எங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த நாவல் படித்தாலும் கதை படித்தாலும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து அதை பேசுவோம். அது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிடுவா. இது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான செய்தி, அதில் முக்கியமான பாத்திரம் வந்தது, முக்கியமான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லிடுவா. அது ஆதியிலேருந்து எங்களுக்கு, எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அவள் எப்போ படித்தாலும் அதை அப்பப்போ அதை பகிர்ந்துக்கிற பழக்கம். எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. பஷீர், மற்ற பஷீர் அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆத்தர், அதில் ரொம்ப சந்தேகம் இல்லை. பஷீர் பற்றி நிறைய படிச்சிருக்காங்க. ஓகே சார், உங்களோட நேரம் எங்களுக்காக மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.